ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: சரக்கு மற்றும் சேவை வரியில் மாநிலங்களுக்கான நிவாரணத் தொகையான 20,000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ். ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோவை இன்று சந்தித்து பேசினார். நாடு முழுவதும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் திரையரங்குகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ளார். நாட்டில் கடந்த 2 வாரங்களாக கோவிட் தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரியில் மாநிலங்களுக்கான நிவாரணத் தொகையான 20,000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. நேற்று புதுதில்லியில் நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டத்திற்கு பின்னர் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2017-18ஆம் ஆண்டிற்கான ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரியாக 25,000 கோடி ரூபாய் அடுத்த வாரத்தில் விடுவிக்கப்படும் என்று கூறினார். நிவாரணத் தொகையில் குறைபாடுகளை சரி செய்வதற்கும் கடன் வாங்குவதற்கும் 21 மாநிலங்களுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். நிலுவையில் உள்ள தொகைகளை மாநிலங்களுக்கிடையே பகிர்ந்து அளிப்பது குறித்து வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 5 கோடிக்கும் குறைவான ஆண்டு வருமானம் உள்ளவர்கள் இனி மாதந்தோறும் சரக்கு மற்றும் சேவை வரி 1 மற்றும் 3B கணக்குகளை சமர்ப்பிக்க தேவையில்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்குகளை 3 மாதத்திற்கு ஒருமுறை செலுத்தினால் போதுமானது என்று சரக்கு மற்றும் சேவை வரி கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ். ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோவை இன்று சந்தித்து பேசினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின்போது இரு நாட்டு உறவுகள் குறித்து பல்வேறு துறைகளில் விவாதித்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேச உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த சந்திப்பின்போது கோவிட் பாதிப்புக்கு பிந்தைய சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்வது குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் திரையரங்குகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்துறை அமைச்சக வழிகாட்டுதலின்படி திரையரங்கில் 50% பார்வையாளர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என்று கூறினார். ஒவ்வொரு இருக்கைக்கும் இடையே இடைவெளி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், முகக்கவசங்கள் மற்றும் கிருமி நாசினிகளை பயன்படுத்துவது அவசியம் என்று தெரிவித்தார். திரையரங்குகள் போதிய காற்று வசதியை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். ஒவ்வொரு காட்சிக்கும் இடையே திரையரங்க வளாகங்களை தூய்மைப்படுத்துவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். திரைப்படம் காட்சிப்படுத்துவதற்கு முன்பாகவும் இடைவெளியின் போதும் கோவிட் குறித்த விழிப்புணர்வு காட்சிகளை 1 நிமிடம் ஒளிபரப்ப வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இணையதளம் வாயிலாக நுழைவுச் சீட்டுகளை வழங்குவதை ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். மியான்மர் நாட்டில் ரக்கைன் மாகாணத்தில் உள்ள சிட்வி துறைமுகத்தை அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் இந்தியாவும் மியான்மரும் இணைந்து செயல்படுத்த ஒப்புக் கொண்டுள்ளன. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் நரவனே, வெளியுறவு செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா ஆகியோர் மேற்கொண்ட 2 நாள் மியான்மர் பயணம் முடிவடைந்த நிலையில் வெளியுறவு அமைச்சகம் இதனை கூறியுள்ளது. இப்பயணத்தின்போது மியான்மர் தேசிய ஆலோசகர் ஆங் சான் சூகி, அந்நாட்டு முப்படை தளபதி ஜெனரல் மின் ஆங் ஆகியோரை ராணுவ தலைமை தளபதியும் வெளியுறவு செயலாளரும் சந்தித்து பேசியுள்ளனர். அப்போது கோவிட் தடுப்பு நடவடிக்கைக்கு உதவும் வகையில் இந்தியாவின் சார்பில் ரெம்டெசிவியர் மாத்திரைகளை ஆங் சான் சூகியிடம் வழங்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. ரயில்வே, நிலக்கரி மற்றும் மின்சாரத் துறைகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று ரயில்வே துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். இதன் மூலம் இத்துறைகளில் அதிகப்படியான வளர்ச்சியை அடைய முடியும் என்று அவர் கூறியுள்ளார். நிலக்கரி சரக்குகளை கையாளுவதற்கு ரயில்வே துறை முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுகுறித்து ரயில்வே அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சரக்குகளை கையாண்டதன் மூலம் கடந்த மாதத்தில் 9,897 கோடி ரூபாய் வருவாயை இந்திய ரயில்வே துறை ஈட்டியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் முந்தைய ஆண்டை விட 1,180 கோடி ரூபாய் அதிக வருவாய் கிடைத்துள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. முன்னெச்சரிக்கையாக இருப்போம், கோவிட்-19 தவிர்ப்போம்.
சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 0113278046 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக 9918765591 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. ncov2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். நாட்டில் கடந்த 2 வாரங்களாக கோவிட்-19 தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 13.75% பேர் மட்டுமே தற்போது சிகிச்சை பெற்று வருவதாக கூறியுள்ளது. சுமார் 56,62,000க்கும் மேற்பட்டோர் இதுவரை குணமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறப்பை பொறுத்தவரை 1.55% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 76,000க்கும் மேற்பட்டோர் குணமடைந்துள்ளதாகவும் 61,267 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நாட்டில் இதுவரை 8,11,00,000 பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 11,00,000 பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. புதிய தொழிலாளர் சட்டங்கள் தொழிற்சாலைகளுக்கிடையே நல்லிணக்கம், உற்பத்தி மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு ஆகியவற்றுக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் திரு சந்தோஷ்குமார் கங்குவார் கூறியுள்ளார். ஃபிக்கி அமைப்பின் இணை அமைப்பான AIOE ஆண்டு கூட்டத்தில் பேசிய அவர், புதிய தொழிலாளர் சட்டங்கள் வெளிப்படைத்தன்மையை கொண்டதாகவும் எளிமையாகவும் அமைந்துள்ளது என்று கூறினார். பிரதமரின் சாலையோர உணவு வியாபாரிகளுக்கான சுயசார்பு திட்டத்தின் கீழ் மத்திய நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகமும் ஸ்விக்கி நிறுவனமும் இணைந்து மின்னணு வர்த்தக உடன்பாட்டை ஏற்படுத்தியுள்ளன. சாலையோர உணவகங்கள் வைத்திருப்பவர்கள் ஆன்லைன் மூலம் ஆயிரக்கணக்கான நுகர்வோருக்கு உணவளிக்க முடியும். பாதுகாப்புத் துறையில் ஓய்வூதியம் பெறுவதற்கான குறைந்தபட்ச தகுதி நீக்கப்பட்டுள்ளதாக அரசு அறிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இந்த நடைமுறை செயல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தொல்லியல் துறை சார்பில் 3,51,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கட்டபொம்மன் கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மனோகரா நினைவுச் சின்னம், நாகப்பட்டினத்தில் உள்ள டச்சு கல்லறை ஆகிய நினைவுச் சின்னங்களை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தலைமைச் செயலகத்தில் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவி திட்டத்தின்படி சுற்றுலாத்துறையின் மூலம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள 12 நினைவுச் சின்னங்கள் புனரமைப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இப்பணிகளை மேற்கொள்வதற்காக சுமார் 24,81,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. புள்ளிப் பட்டியலில் தில்லி, மும்பை, பெங்களூரு, கொல்கத்தா ஆகிய அணிகள் முறையே முதல் 4 இடங்களில் உள்ளன. துபாயில் நேற்று நடைபெற்ற போட்டியில் தில்லி அணி 59 ரன் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் டொமினிக் தீம் அர்ஜென்டினாவின் டியாகோவை எதிர்கொள்கிறார். மற்றொரு ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் இத்தாலி வீரர் ஜானிக் சின்னரை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரியில் மாநிலங்களுக்கான நிவாரணத் தொகையான 20,000 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் வெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோவை இன்று சந்தித்து பேசினார். நாடு முழுவதும் இம்மாதம் 15ஆம் தேதி முதல் திரையரங்குகளை திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் வெளியிட்டுள்ளார். நாட்டில் கடந்த 2 வாரங்களாக கோவிட்-19 தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து குறைந்து வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் அபுதாபியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.